டே 6 வரைக்கும் எஸ்எம்சியில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி ட்ரெண்ட் ரிவர்சல் அண்டு மார்க்கெட் ப்ரைஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு ப்ரீவியஸ் ஹையை உடைக்க முடியாமல் ப்ரீவியஸ் ஹை கீழேயே ஒரு ஹை வச்சுட்டு டவுனில் வந்தது அப்படின்னா அதுதான் அப்போ தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து மார்க்கெட் ப்ரைஸஸ். மார்க்கெட்டில் 3 ப்ரைஸஸ் இருக்குது. அக்யூமுலேஷன் ப்ரைஸ், மேனிப்புலேஷன் ப்ரைஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ். அக்யூமுலேஷன் ப்ரைஸ் அப்படின்னா சைடு வேஸில் இருக்கும். ஒரு ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும். அதுதான் சைடு வேஸ். அடுத்து மேனிப்புலேஷன் ப்ரைஸ். மார்க்கெட் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக, அதாவது அக்யூமுலேஷன் ப்ரைஸை நீங்கள் சப்போர்ட்டு நினச்சிருப்பீங்க. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே போயிடும். மார்க்கெட் கீழே இறங்குற இடத்த தான் மேனிப்புலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேனிப்புலேஷன் ப்ரைஸை முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட் டைரெக்டாக டார்கெட்டை ரீச் ஆயிரும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ்.